வணக்கம். உப்போலி பிரதேச சபை உப்போலி பிரதேச சபையுடைய தவிசாளர் மற்றும் உப்போலி பிரதேச சபையினுடைய உபதவிசாளர், அதோடு சேர்ந்து உப்போலி பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், அதோடு சேர்ந்து குச்சவெளி பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், தனுஷன் அண்ட் அதனண்ணா பிரீமன் எல்லோரும் சேர்ந்து இன்றைய நாளிலே நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு முழுவதுமாக பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிரான ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அங்கமாக திருவோணமலையில் இன்று உப்போலி பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களுடைய ஏற்பாட்டில் இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நீதி அமைச்சர் எங்களுடைய எதிர்ப்பையும் எங்களுடைய கருத்துக்களையும் சொல்வதற்காக இந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக மேலதிகமாக எங்களுடைய பிரதேச சபையினுடைய தலைவர் கௌரவ சுரேஷ்குமார் அண்ணா அவர்கள் இப்போது உங்களுக்கு சில கருத்துக்களை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழ்ச்சி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்த காலத்தில் இருந்து இன்று மட்டுக்கும் எல்லா சூழல்களிலையும் எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலையும் தமிழ் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த பயங்கரவாத சட்டத்தை எமது கட்சியினர் அன்று தொற்று இன்று வரை எதிர்த்தும் அதுக்கு எதிராகவும் பலவிதமான போராட்டங்களை நடத்தின கட்சி எங்களுடைய கட்சி. அதே போன்று இந்த இடத்திலேயே எங்களுடைய கூடி நீக்கும் எமது பிரதேச சபையினுடைய உபதலைவர் உட்பட எங்களுடைய குச்சவெளி பிரதேச சபையினுடைய உறுப்பினர் மதன், தனுஷன், கிப்னாஸ் போன்ற எமது பிரதேச சபை உறுப்பினர்கள், அதே நேரத்தில் எமது தமிழ்ச்சி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தமிழகமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு எதிராக அரசாங்கம் கொண்டு வர இருக்கின்ற இந்த பிரேரணையை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசாங்கத்திடமும் மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பயங்கரவாத சட்டத்தை எப்பவும் எதிர்க்கின்றோம். எமது தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பயங்கரவாத சட்டம். இந்த சட்டத்தை இந்த அரசாங்கமும் கொண்டு போகுமாயிருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும். தமிழராகிய நீங்கள் இந்த பிரதேசத்திலே என்பிபி அரசாங்கம் இந்த சட்டத்தை நிறைவேற்றுமா இருந்தால் நாங்கள் ரோட்டிலே இருந்து 3 பேர் கூடி கதைக்க இயலாத நிலைமை ஏற்படும். இதற்கு இந்த அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கிய மக்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல விரைப்படுகின்றேன். 1979 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த JR ஜெயவர்தன அவர்களினால் வெறும் 6 மாதத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் பயங்கரவாத தடை சட்டம். அப்போது இருந்த அப்பாபுள்ள அமிர்தலிங்கம் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய எதிர்க்கட்சிகள் கூட இதனை எதிர்த்து வாக்கெடுப்பில் பங்கு கொள்ளவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த